இந்த வீடியோவை பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்க அடுத்த 3 வருஷத்துல குறைஞ்சது 18 லட்சம் ரூபாய் இழக்க போறீங்க. இது நான் சும்மா பயமுறுத்துறதுக்கு சொல்லல. உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன், நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற ரூட்டீன், உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன திறமைகள், இதெல்லாம் மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. ஆனா நீங்க அதை உபயோகப்படுத்தல. எப்படின்னு தெரியல. இன்னைக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளார நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. பார்த்தீங்களா? நான் இந்த வீடியோவை உங்களுக்காக எழுதி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றதுக்கு 3 நாள் உழைச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் இருந்தேன். சம்பளம் வாங்கிட்டு மாசம் முடியறதுக்குள்ள காலி பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்கி நிக்கிற சூழ்நிலை. ஆனா இப்போ மாசத்துக்கு 60,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறேன். சம்பளத்துக்கு அப்புறமா எப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். இது எந்த ஜிம்மிக்கும் இல்ல, எந்த போட்டி போடுறதும் இல்ல. இது உண்மையான நடைமுறையில வேலை செய்யற தமிழ்நாட்டு மனுஷங்களுக்கே பொருத்தமான 7 பழக்கங்கள். இப்போ நீங்க யோசிக்கலாம், 7 பழக்கங்களா? இதுல என்ன பெருசு? நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது முற்றிலும் வித்தியாசமானது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறது புக் படிச்சு கத்துக்கிட்ட தியரி இல்ல. இது எல்லாம் நான் கடந்த 6 வருஷமா செஞ்சு பார்த்து தோத்து மறுபடியும் முயற்சி பண்ணி இறுதியா வெற்றி பெற்ற அனுபவங்கள். உங்க மாதிரி 30 வயசு முதல் 50 வயசு வரைக்கும் இருக்கிற மனுஷங்களுக்காக இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே குடும்ப பொறுப்பு இருக்கும், பிள்ளைங்க படிப்புக்கு செலவு அதிகமா இருக்கும், கடன் வாங்கி வீடு வாங்கி இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ வேணும்னா வெறும் கனவுகள் இல்ல, உடனடியா வேலை செய்யற சம்பாதிக்கிற வழிகள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களோட திறமைய முழுசா உபயோகப்படுத்துறீங்க? 10ல 3 பேர் கூட இல்ல. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? காலையில எழுந்து ஆபீஸ் போய் வேலை செஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு தூங்கிடுவாங்க. அப்புறம் மறுநாள் அதே ரூட்டீன். இந்த சக்கரத்துல சிக்கிக்கிட்டு 50 வயசு ஆகிடுது. ரிட்டையர் ஆகும் போது பார்த்தா கையில காசு இல்ல, பெப்சி எஃப்டி மட்டும்தான் இருக்கு. அப்புறம் பிள்ளைங்களை சார்ந்து இருக்கணும். இதுதானா உங்க வாழ்க்கை? இல்ல நண்பர்களே, நீங்க இன்னும் நல்லா வாழலாம். இன்னைக்கு நான் சொல்ல போற 7 பழக்கங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தும். ஆனா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முடிவை எடுக்கணும். இந்த வீடியோவை பாதியில நிறுத்தாம கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் கத்துக் கொடுக்கும். நீங்க ஒரே ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டாலும் அந்த சம்பாதிக்கிற வாய்ப்பை நீங்க தொலைச்சுடுவீங்க. சரி, இப்போ முதல் பழக்கத்துக்கு போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்போ கடைசியா ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்க? புதுசா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணினீங்களா? இல்லையா? பெரும்பாலான மனுஷங்க படிப்பை முடிச்சதும் கத்துக்கிறத நிறுத்திடுவாங்க. அதுதான் பெரிய தப்பு. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. டெக்னாலஜி மாறுது, கேரியர் ஆப்ஷன்ஸ் மாறுது. நீங்க மட்டும் அப்படியே நின்னுட்டா உங்களை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. இளசுங்க உங்களை தாண்டி போயிடுவாங்க. இப்போ நான் ஒரு கதை சொல்றேன். சென்னையில இருக்க ஒரு நண்பர், பேரு ராமன், வயசு 40, ஒரு பெரிய கம்பெனில சீனியர் அக்கவுண்டன்ட். சம்பளம் நல்லா வருது. ஆனா அவருக்கு ஒரு கவலை. ஏன்னா அவரோட கம்பெனியில புதுசா ஜாயின் பண்ண 25 வயசு பையன் எக்ஸல், டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சவன். அவனுக்கு ப்ரோமோஷன் கொடுத்தாங்க. ராமனுக்கு இல்ல. ராமன் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட கவலையா சொன்னாரு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம், ஆனா எனக்கு ப்ரோமோஷன் வரலன்னு. மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதே 1 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான் 15 தடவை ரிப்பீட் ஆகுது. நீ எப்போ புதுசா கத்துக்கிட்டியான்னு. அந்த வார்த்தை ராமனை உழுக்கிடுச்சு. அவரு முடிவு பண்ணாரு, கத்துக்கணும்னு. ஆனா என்ன கத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. அவர் எப்பவும் குக்கிங் பண்றதுக்கு ஆசைப்படுவாரு. வீக்கெண்ட்ல சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுவாரு. அதை இன்ஸ்டாகிராம்ல போட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் வீக் 10 லைக்ஸ், செகண்ட் வீக் 15 லைக்ஸ். 3 மாசத்துல அவரோட ஃபாலோவர்ஸ் 1300, 6 மாசத்துல 5000. இன்னைக்கு ராமன் வீக்கெண்ட் குக்கிங் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆன்லைன்ல வீடியோ கோர்ஸ் விற்கிறாரு. மாசத்துக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா 30,000 ரூபாய் வருமானம். அதுவும் அவரோட பேஷனை பண்ணி. இதுல என்ன பாடம் இருக்குன்னு புரியுதா நண்பர்களே? நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்க கத்துக்கிறீங்களான்றதான முக்கியம். இன்னைக்கு யூடியூப், யூடெமி, ஸ்கில் ஷேர், கூகுள் எல்லாம் இலவசமா இருக்கு. நீங்க என்ன வேணும்னாலும் கத்துக்கலாம். போட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், வாஸ்து, ஆஸ்ட்ராலஜி கூட. ஆமா நண்பர்களே, வாஸ்து, ஆஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்து மாசத்துக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. நீங்க கத்துக்கிற ஸ்கில்ல மார்க்கெட் டிமாண்ட் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பைப் ஆர்கன் வாசிக்க கத்துக்கலாம். அது ஒரு அழகான ஆர்ட். ஆனா இந்தியாவில் அதுக்கு எத்தனை பேருக்கு தேவை? மிக குறைவு. அதனால நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல போய் பாருங்க. இந்தியாவில்
தமிழ்நாட்டுல என்ன சர்ச் பண்றாங்கன்னு, எந்த ஸ்கில் அதிகமா தேவைப்படுதுன்னு அதை கத்துங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், நான் எப்படி நேரம் எடுக்கிறது? நான் 9 மணி வேலை செய்யறேன், வீட்டுக்கு வந்தா குடும்பத்தோட டைம் செலவழிக்கணும், எப்போ கத்துக்கிறதுன்னு. நண்பர்களே, இதுக்குதான் நான் சொல்ல வரேன். நாளைக்கு 1 மணி நேரம், அவ்வளவுதான். தினமும் 1 மணி நேரம் உங்களுக்காக எடுங்க. காலையில அரை மணி நேரம் எழுந்திருச்சு, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம், அவ்வளவுதான். வருஷம் முடியிற நேரத்துல நீங்க 365 மணி நேரம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு முழு கோர்ஸை முடிக்க போதும். நீங்க ஒரு சர்டிபிகேஷன் எடுக்கலாம், அதை வச்சு ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கலாம். இப்போ இங்க இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, முதல் பழக்கம், தொடர்ச்சியா கத்துங்க. நீங்க இன்னைக்கே ஆரம்பிச்சு அடுத்த 3 மாசத்துல ஒரு ஸ்கில் மாஸ்டர் பண்ணலாம். 6 மாசத்துல அதை மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வருஷம் முடியிற நேரத்துல நீங்க ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணி இருப்பீங்க. இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம். ஒரு லேப்டாப் இருந்தா போதும், இல்லைன்னா மொபைல் போன் கூட போதும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா சரி. உங்க கையில இருக்கிற டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் இங்க ஒரு சின்ன ரியாலிட்டி செக் கொடுக்குறேன். நீங்க இப்போ நினைக்கலாம், இதெல்லாம் தான் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எங்க கிடைக்கும்? எப்படி நான் என்னோட சர்வீஸை விளம்பரம் பண்றதுன்னு? நண்பர்களே, இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு. லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இது எல்லாத்துலயும் ஃப்ரீயா உங்க ப்ராஃபைல் கிரியேட் பண்ணலாம். உங்க வேலையை ஷோகேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளையண்ட்ஸுக்கு ஃப்ரீயா அல்லது குறைந்த விலையில சர்வீஸ் கொடுங்க. அவங்க சாட்டிஃபை ஆனா உங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட நெட்வொர்க் வளரும், விலையை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க ஸ்கில்ல ஒரு நிஸ் கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள், நீங்க கண்டென்ட் ரைட்டராக கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஜெனரல் கண்டென்ட் ரைட்டர் ஆகாதீங்க. ஹெல்த் கேர் கண்டென்ட் ரைட்டர், ஃபைனான்ஸ் கண்டென்ட் ரைட்டர், டெக் கண்டென்ட் ரைட்டர்னு ஸ்பெசிஃபிக் ஆகுங்க. ஏன்னா ஜெனரல் கண்டென்ட் ரைட்டருக்கு காம்படிஷன் அதிகம், ரேட் குறைவு. ஆனா நிஸ் கண்டென்ட் ரைட்டருக்கு காம்படிஷன் குறைவு, ரேட் அதிகம். இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியலை டபுள் பண்ணிடும். சரி, அப்போ இதுதான் முதல் பழக்கம். தொடர்ச்சியா கத்துங்க. எல்லா நாளும் 1 மணி நேரம். ஒரு வருஷத்துல நீங்க ஒரு நல்ல சைடு இன்கம் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ 2வது பழக்கத்துக்கு போகலாம். இது எல்லாரும் செய்யற தப்பு. நீங்க செஞ்சா கூட தப்பு தான். ஆனா இதை கரெக்ட் பண்ணா உங்க ஏர்னிங் எக்ஸ்போனன்ஷியலா வளரும். 2வது பழக்கம், உங்க நேரத்தை பணமாக மாத்துறது நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்க அசெட்ஸை பணமாக மாத்துங்க. இது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஃப்ரீலான்சர் ஆனாலும், கன்சல்டன்ட் ஆனாலும், ஒரு கான்ட்ராக்ட் பண்ற மனுஷனா இருந்தாலும், நீங்க உங்க நேரத்தை விற்கிறீங்க. 1 மணி நேரம் வேலை பண்ணினா 1000 ரூபாய் வருது. 8 மணி நேரம் வேலை பண்ணினா 8000 ரூபாய். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் வேலை பண்ண முடியும். அது கூட சாத்தியம் இல்ல. அப்போ உங்க ஏர்னிங் லிமிட் ஆயிடுது. இந்த சிஸ்டத்துல நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியாது. ஏன்னா உங்க நேரம் லிமிடெட். ஆனா நீங்க ஒரு அசெட் கிரியேட் பண்றோம்னா என்ன ஆகும்? அசெட்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். அசெட்னா நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்றீங்க, ஆனா அது பல தடவை உங்களுக்கு பணம் கொடுக்கும். உதாரணம், ஒரு புக். நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, 3 மாசம் அதுக்கு உழைக்கிறீங்க. ஆனா அந்த புக் அடுத்த 10 வருஷம் இருந்து விற்கும். ஒவ்வொரு விற்பனையும் உங்களுக்கு ராயல்டி கொடுக்கும். நீங்க தூங்கும் போதும் பணம் வருது. இதுதான் ஆசெட். இதே மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ், ஒரு யூடியூப் சேனல், ஒரு பிளாக், ஒரு மொபைல் ஆப், ஒரு ஸ்டாக் போட்டோ கலெக்ஷன், இவையெல்லாம் ஆசெட்ஸ். இப்போ இதை விளக்குறதுக்கு ஒரு கதை சொல்றேன். திருச்சியில இருக்காரு ஒரு டீச்சர், பேரு லட்சுமி, வயசு 48, தனியார் பள்ளிக்கூடத்துல கணிதம் பாடம் நடத்துறாங்க. சம்பளம் 20,000 ரூபாய். அவங்களுக்கு ஒரு ஹாபி, வீக்கெண்ட்ல ஹோம்மேட் ஊறுகாய், மோர், மிளகாய், அப்பளம் எல்லாம் செய்வாங்க. அம்மா பாட்டி கிட்ட கத்துக்கிட்ட ரெசிபி, நல்ல சுவையா இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அட்வான்ஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஆனா லட்சுமிக்கு இது பிசினஸ்னு தோணலை. ஒரு நாள் அவங்க மகள் சொன்னாங்க, அம்மா நீங்க இதை ஆன்லைன்ல விற்குங்களேன்னு. லட்சுமிக்கு ஆன்லைன் பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனா மகள் உதவியோட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சாங்க. ரெசிபி வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. ப்ராடக்ட் போட்டோஸ் போட்டாங்க. 3 மாசத்துல ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் மந்த் 200 ரூபாய் சேல்ஸ், செகண்ட் மந்த் 1500, 6th மந்த் 15,000. இன்னைக்கு லட்சுமி மாசத்துக்கு 60,000 முதல் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் அவங்க சம்பளத்துக்கு அப்புறமா. வீக்கெண்ட்ல மட்டும் வேலை பண்ணி இப்ப கூட அவங்க டீச்சிங் ஜாப் தொடர்றாங்க. ஆனா பக்கத்துல ஒரு சின்ன பிசினஸ் அசெட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பிராண்ட் ரெகக்னிஷன் வந்துடுச்சு. அவங்க மாட்டும் விற்கிறாங்க, மோர் மிளகாய் விற்கிறாங்க. சூன் அம்மா பிராண்ட்னு ஒரு யூனிக் நேம் வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க பிளான் பண்றாங்க ஒரு வருஷத்துல ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த கதையில என்ன பாடம் இருக்கு? லட்சுமி ஒரு அசெட் கிரியேட் பண்ணினாங்க. அவங்க பிராண்ட், அவங்களோட ரெசிபி, அவங்களோட கஸ்டமர் பேஸ். இப்போ அவங்க வீக்கெண்ட்ல மட்டும் வேலை பண்ணுனாலும் அவங்க பிசினஸ் வீக் டேலையும் ஆர்டர் வாங்குது.
டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பேக்கேஜிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க, அசெட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க நேரத்துக்காக காசு வாங்கல, அவங்க அசெட்டுக்கு காசு வாங்குறாங்க. நீங்களும் இதை செய்யலாம். நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, உங்களோட ஸ்கில்ல நாலேஜை ஒரு அசெட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஃபைனான்சியல் பிளானிங் தெரிஞ்சவரா இருந்தா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுங்க. 3 மாசத்துல உங்க நிதியை எப்படி சீர்படுத்துறது அப்படின்னு ஒரு கோர்ஸ். அதை யூடெமி, ஸ்கில் ஷேர், டீச்சபிள் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போடுங்க. 1500 ரூபாய்க்கு விற்குங்க. 100 பேர் வாங்கினா 1,50,000 ரூபாய், 1000 பேர் வாங்கினா 15 லட்சம் ரூபாய். நீங்க ஒரு தடவை கோர்ஸ் கிரியேட் பண்ணினீங்கன்னா அது எத்தனை தடவை வேணா விற்கலாம், உங்க நேரம் செலவாகாது. இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்க போட்டோகிராஃபி தெரிஞ்சவரா இருந்தா ஸ்டாக் போட்டோஸை ஷட்டர் ஸ்டாக், அடோப் ஸ்டாக் மாதிரி சைட்ஸ்ல அப்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு டவுன்லோட்டுக்கும் உங்களுக்கு காசு கிடைக்கும். நீங்க ஒரு தடவை போட்டோ எடுத்தீங்கன்னா அது 10,000 தடவை டவுன்லோட் ஆகலாம். ஒவ்வொரு தடவையும் 100 ரூபாய் வாங்கினாலும் 10 லட்சம் ரூபாய். இதுதான் ஆசெட் பவர். நீங்க ரைட்டர் ஆனா ஒரு புக் எழுதுங்க, அதை அமேசான் கிண்டில்ல பப்ளிஷ் பண்ணுங்க. நீங்க யோகா டீச்சரா இருந்தா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யோகா வீடியோஸ் போடுங்க. விளம்பரம் வருமானம், ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு காசு வரும். நீங்க வெப் டெவலப்பர் ஆனா ஒரு சின்ன சார்ஜ் டூல் கிரியேட் பண்ணுங்க. மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வருமானம் வரும். இதெல்லாம் ஆசெட்ஸ். நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்றீங்க, ஆனா அது தொடர்ந்து உங்களுக்கு பணம் தரும். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அசெட் கிரியேட் பண்றதுக்கு நிறைய டைம் வேண்டாமா? ஆமா, வேணும். ஆனா அது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதை ஒரு தடவை பண்ணுனா அது உங்க வாழ்நாள் முழுக்க பலன் தரும். இதுதான் அமீர் மனுஷங்களுக்கும் ஏழை மனுஷங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏழை மனுஷங்க நேரத்தை பணமாக மாத்துறாங்க, அமீர் மனுஷங்க அசெட்ஸை பணமாக மாத்துறாங்க. நீங்க எந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க ஒரே ஒரு அசெட் மட்டும் கிரியேட் பண்ணாதீங்க, மல்டிபிள் அசெட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அதோட சேர்த்து ஒரு பிளாக் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு பாட்காஸ்ட் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு இமெயில் நியூஸ் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி மல்டிபிள் அசெட்ஸ் கிரியேட் பண்றோம்னா ஒன்னு ஃபெயில் ஆனாலும் மத்தது நல்லா போகும். உங்க ரிஸ்க் டிவர்சிஃபை ஆகுது, உங்க இன்கம் ஸ்ட்ரீம் மல்டிபிள் ஆகுது. சரி, இதுதான் 2வது பழக்கம். நேரத்தை பணமாக மாத்துறதை நிறுத்துங்க, அசெட்ஸை பணமாக மாத்துங்க. இது ஒரு தடவை புரிஞ்சா உங்க ஃபைனான்சியல் ஃபியூச்சர் சேஃப் ஆயிடும். இப்போ 3வது பழக்கத்துக்கு போவோம். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது பழக்கம், உங்க நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, உலகத்துல எல்லா பெரிய பெரிய மனுஷங்களும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். உங்களோட நெட்வொர்க் தான் உங்களோட சொத்து. நீங்க எவ்வளவு பேரை தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அதுக்கு நேரடியா உங்க சம்பாத்தியம் தொடர்பு படுது. ஆனா பெரும்பாலான மனுஷங்க இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க அதே சர்க்கிள்ல இருந்துட்டே இருப்பாங்க, அதே நண்பர்கள், அதே உறவினர்கள், அதே காலீக்ஸ். புதுசா யாரையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய தப்பு. இதை புரிஞ்சுக்க ஒரு கதை சொல்றேன். கோவையில இருக்க ஒரு நண்பர், பேரு முருகன், வயசு 43, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில மார்க்கெட்டிங் மேனேஜர். ஆனா அவரோட எம்பிஷன் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு. ஆனா எப்படின்னு தெரியல, ஃபண்டிங் எங்க கிடைக்கும்னு தெரியல, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அவர் ஐடியாஸ் சொல்லி பார்த்தாரு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிஸ்க் பண்ணாதேன்னு சொன்னாங்க, சேஃப்டி பிலே பண்ணணும்னு சொன்னாங்க, ஜாப் வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனா முருகன் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் மனுஷன். அவர் டிசைட் பண்ணாரு, நான் என்னோட நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு. அவர் ஆரம்பிச்சாரு, லோக்கல் பிசினஸ் மீட்டப்ஸ்ல அட்டென்ட் பண்ண, ஸ்டார்ட் அப் இவெண்ட்ஸ்ல போக ஆரம்பிச்சாரு, லிங்க்டின்ல ஆக்டிவ் ஆனாரு, என்டர்பிரனியர்ஸ் கூட கனெக்ட் பண்றாரு, மெசேஜ் பண்ணி காஃபி மீட்டிங் வச்சு பேசினாரு. முதல்ல ரெஸ்பான்ஸ் குறைவா இருந்தது, ஆனா அவரு தொடர்ந்து செஞ்சாரு. 3 மாசத்துல அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரு. அவரு ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனியர். அவரோட கைடன்ஸ்ல முருகன் ஒரு பிசினஸ் ஐடியாவை ஃபைனலைஸ் பண்ணாரு. அந்த மென்டார் ஃபண்டிங்குக்காக ஒரு இன்வெஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 6 மாசத்துல முருகன் சொந்தமா ஸ்மால் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாரு. இப்போ அவரோட கம்பெனி ரன்னிங் ப்ராஃபிட்டபிள். இதெல்லாம் சாத்தியமானது ஏன்னா அவரு நெட்வொர்க்கிங் பண்ணாரு. இதுல என்ன பாடம் இருக்கு? நீங்க உங்களோட போன் புக்கை ஓபன் பண்ணுங்க. அதுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 150 பேரா, 200 பேரா? அந்த 200 பேர்ல எத்தனை பேர் உங்களுக்கு நிஜமான வேல்யூ ஆட் பண்ண முடியும்? எத்தனை பேர் உங்களோட பிசினஸ் ஐடியாவுக்கு ஃபண்ட் பண்ண முடியும்? எத்தனை பேர் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்க முடியும்? எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு கிளையண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? அந்த எண் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா நீங்க அதே சர்க்கிள்ல இருக்கீங்க. இப்போ நீங்க புதுசா நெட்வொர்க் பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னா, லிங்க்டின்ல ஆக்டிவ் ஆகுங்க. ஒவ்வொரு வாரமும் 5 புதுசா மனுஷங்களோட கனெக்ட் ஆகுங்க. அவங்களோட ப்ரொஃபைல் படிங்க. அவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஹாய், உங்களோட ஒர்க் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவ். நான் இன்னும் ஃபீல்ட்ல இருக்கேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு வெர்ச்சுவல் காஃபி மீட்டிங் பண்ணலாமா அப்படின்னு. முதல்ல ரிஜெக்ஷன் வரலாம், பரவாயில்ல. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கொஞ்ச நாள்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும்.
இன்னொரு வழி லோக்கல் பிசினஸ் மீட்டப்ஸ், நெட்வொர்க்கிங் இவெண்ட்ஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க. சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், மதுரை, எங்க வேணா இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடக்கும். meetup.com, events high, insider.in மாதிரி ஆப்ஸ்ல பார்த்துப்போங்க. அங்க போய் பேசுங்க. விசிட்டிங் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஃபாலோ அப் பண்ணுங்க. இது பண்ணும்போது நீங்க என்ன வாங்குவீங்கன்னு பார்க்காதீங்க. முதல்ல என்ன கொடுக்க முடியும்னு பாருங்க. ஏன்னா நெட்வொர்க்கிங்னா கைஃப் அண்ட் டெக். நீங்க முதல்ல கொடுங்க. அப்புறம் நேச்சுரலா எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நெட்வொர்க்கிங்னா வெறும் ஆஃப்லைன் மட்டும் இல்ல, ஆன்லைன் நெட்வொர்க்கிங் ரொம்ப பவர்ஃபுல். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், ரெடிட், குவாரா எல்லா இடத்துலயும் ஆக்டிவ் ஆகுங்க. வேல்யூ கொடுக்குற கான்டென்ட் போஸ்ட் பண்ணுங்க. மற்றவங்களோட கான்டென்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. கொஞ்ச காலத்துல உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் கிளைம்ப் ஆகும். அப்போ மனுஷங்க உங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லுவேன். நெட்வொர்க்கிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்க ஒரு விடட் கிவர் ஆகணும். மீனிங், நீங்க எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தர் ஜாப் தேடுறாருனா உங்க கான்டாக்ட்ஸ்ல ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஒருத்தர் பிசினஸ் ஐடியா கேட்கிறாருனா உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஒருத்தர் கஸ்டமர் தேடுறாருனா உங்க நெட்வொர்க்ல யாரையாவது ரெஃபர் பண்ணுங்க. இப்படி நீங்க வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ எல்லாரும் உங்களை ரிமெம்பர் பண்ணுவாங்க. தேவைப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு டிப், நீங்க ஒரு நெட்வொர்க்கிங் கோல் செட் பண்ணுங்க. மாசத்துக்கு 10 புதுசா மனுஷங்களை சந்திக்கணும்னு. வருஷத்துக்கு 120 புதுசா மனுஷங்கள். 3 வருஷத்துல 360 புதுசா மனுஷங்கள். இதுல 10 பேர் மட்டும் உங்களுக்கு நல்ல வேல்யூ ஆட் பண்ணினாலும் போதும். உங்க வாழ்க்கை மாறிடும். புதுசா ஜாப் ஆஃபர், பிசினஸ் பார்ட்னர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, மென்டார்ஷிப், என்ன வேணும்னாலும் வரும். ஆனா நீங்க மட்டும் வீட்டுல உட்காந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு யாரையும் சந்திக்காம இருந்தா எதுவும் வராது. ஒரு முக்கியமான பாயிண்ட், நெட்வொர்க்கிங் பண்றப்ப அட்டென்ஷனல் இருங்க. மீனிங், நீங்க பேசுறவங்களை கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன தேடுறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கு உடனடியா ஹெல்ப் பண்ண முடியலன்னா பின்னாடி ஹெல்ப் பண்ண மறக்காதீங்க. இப்படி செஞ்சா நீங்க ரியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அது லாங் டேர்ம்ல வேல்யூபிள் ஆகும். சரி, இதுதான் 3வது பழக்கம். நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. புதுசா மனுஷங்களை சந்திங்க. வேல்யூ கொடுங்க. நெட்வொர்க்கிங் இவெண்ட்ஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க. ஆன்லைன் ஆக்டிவ் ஆகுங்க. உங்க நெட்வொர்க் தான் உங்க நெட்வொர்த். இதை நினைவுல வச்சுக்குங்க. இப்போ 4வது பழக்கத்துக்கு போகலாம். 4வது பழக்கம், உங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணுங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா சில மனுஷங்க அந்த 24 மணி நேரத்திலையும் 10 மணி நேரம் வேலை பண்றாங்க. குடும்பத்தோட டைம் செலவழிக்கிறாங்க. புதுசா கத்துக்கிறாங்க. ஹெல்த்தியா இருக்கிறாங்க. சைட் பிசினஸ் பண்றாங்க. மத்தவங்க 8 மணி நேரம் வேலை பண்றாங்க. வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு தூங்கிடுறாங்க. வித்தியாசம் என்னன்னா, முதல் கேட்டகரியில இருக்கிறவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. 2வது கேட்டகரியில இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு கதை சொல்றேன். திருநெல்வேலியில இருக்கு ஒரு நண்பர், பேரு கார்த்திக். வயசு 35. ஒரு பேங்க்ல சீனியர் ஆபீசர். சம்பளம் 60,000 ரூபாய். நல்ல சம்பளம் தான். ஆனா அவருக்கு எப்பவும் டைம் இல்ல. ஆபீஸ் வேலை பண்ணிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு வந்தாலும் அதே ஒர்க் ஸ்ட்ரெஸ். வீக்கெண்ட்ல ரிலாக்ஸ் ஆக வேணும்னு நினைப்பாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல சீரீஸ் பார்த்துட்டே இருப்பாரு. சண்டே ஈவினிங் வரும்போது 1 மணி நேரம் கூட ப்ராடக்டிவ் வேலை பண்ணாம இருந்திருப்பாரு. அவருக்கு சைடு இன்கம் வேணும்னு ஆசை இருந்தும் அதை ஸ்டார்ட் பண்ற டைம் இல்ல. ஒரு நாள் அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாரு. அந்த ஃப்ரெண்ட் கார்த்திகை விட குறைவான சம்பளம் வாங்குறவரு. ஆனா அவருக்கு சைடு இன்கம் 3 சோர்ஸ்ல வருது. ஃப்ரீலான்ஸ் கன்சல்டிங், ஆன்லைன் கோர்ஸ், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். கார்த்திக் கேட்டாரு, நீ எப்படி எல்லாத்துக்கும் டைம் கண்டுபிடிக்கிறியான்னு. அந்த ஃப்ரெண்ட் சொன்னாரு, டைம் மேனேஜ்மெண்ட் ராஜா. நான் எனக்காக ஒரு டைம் பிளாக்கிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கேன். காலையில 5 மணிக்கு எழுந்துருவேன். 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் என்னோட சைட் பிசினஸ்ல வேலை பண்ணுவேன். 8 மணிக்கு ஆபீஸ் போவேன். 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்டுட்டு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ராத்திரி 9 மணிக்கு மறுபடியும் 1 மணி நேரம் என்னோட ஒர்க்ல ஃபோகஸ் பண்ணுவேன். வீக்கெண்ட்ல 3 மணி நேரம். டோட்டல் வாரத்துக்கு 15 மணி நேரம். அதுவே மாசத்துக்கு 60 மணி நேரம். வருஷத்துக்கு 720 மணி நேரம். அது போதும். கார்த்திக்கு ஷாக் ஆச்சு. அவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா அந்த ஃப்ரெண்ட் ஒரு புக் ரெஃபர் பண்ணாரு, டீப் ஒர்க் பை கால் நியூபோர்ட். கார்த்திக் அந்த புக் படிச்சாரு. அதுல இருக்கிற கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணாரு. முதல் வாரம் கஷ்டமா இருந்தது. ஆனா பின்னாடி அது ஒரு ஹேபிட் ஆச்சு. இப்போ கார்த்திக் தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறாரு. 1 மணி நேரம் ஃபோகஸ் பண்றாரு. இரவு 9 மணிக்கு மறுபடியும் 1 மணி நேரம். இப்போ அவருக்கு சைட் இன்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மாசத்துக்கு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணினதால தான். இப்போ நீங்க யோசிக்கலாம், நான் எப்படி காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுன்னு. நண்பர்களே, அது கஷ்டம்தான். ஆனா நீங்க உண்மையிலேயே சக்சஸ் அடைய வேணும்னா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் செய்யணும்.
நீங்க ராத்திரி 11 மணிக்கு தூங்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, காலையில 5 மணிக்கு எழுந்தா 6 மணி நேரம் தூக்கம் கிடைக்கும், அது போதும். சில பேர் 8 மணி நேரம் வந்து தூங்கணும்னு சொல்லுவாங்க, அது லக்ஷரி. நீங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்ச பின்னாடி நீங்க எவ்வளவு வேணும்னாலும் தூங்கலாம். ஆனா இப்போ நீங்க உழைக்கணும். இன்னொரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், டைம் பிளாக்கிங். நீங்க உங்களால பிளாக்ஸா பிரிச்சு ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் ஒதுக்குங்க. உதாரணத்துக்கு காலையில 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் சைட் பிசினஸ் ஒர்க், 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் ஷவர், 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஃபேமிலி டைம், 8 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க், 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஃபேமிலி டின்னர், 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ரிலாக்ஸ் டிவி, 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் சைட் பிசினஸ் ஒர்க், 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் ரீடிங் ஸ்லீப் ப்ரிப்பரேஷன், 11 மணிக்கு ஸ்லீப். இப்படி டைம் பிளாக் பண்ணுனா நீங்க ப்ராடக்டிவிட்டியை மாஸ்டர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. நீங்க ஒர்க் பண்றப்போ மொபைல் போன் சைலண்ட் மோட்ல போடுங்க, சோஷியல் மீடியா ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, ஒரு குவைட் ரூம்ல உட்காருங்க, ஃபோகஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம் டீப் ஃபோகஸ்ல வேலை பண்ணணும்னா 3 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸோட வேலை பண்றதுக்கு சமம். இதை உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்ப்பீங்க. இன்னொரு டிப் டு டூ லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த 3 டாஸ்க்ஸை முதல்ல முடிங்க. அதுக்கு அப்புறம் மற்ற டாஸ்க்ஸ் பண்ணுங்க. இதை ப்ரையாரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க டைம் எனர்ஜி லிமிடெட். அதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க சைட் பிசினஸ்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ற டாஸ்க்ஸ்ல ஃபோகஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். இன்னொரு முக்கியமான கான்செப்ட், பார்கின்சன்ஸ் லா. ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் so as to fill the time available for its completion. மீனிங், நீங்க ஒரு டாஸ்க் முடிக்க 5 மணி நேரம் கொடுத்தா அது 5 மணி நேரம் எடுக்கும். ஆனா அதே டாஸ்க் முடிக்க 2 மணி நேரம் கொடுத்தா அது 2 மணி நேரத்துல முடியும். அதனால உங்களுக்கே டெட்லைன் செட் பண்ணுங்க, ஷார்ட் டெட்லைன். அது உங்களை ஃபாஸ்டர், மோர் எஃபிஷியன்ட்டா வேலை பண்ண வைக்கும். இன்னொரு கான்செப்ட், பொமோடோரோ டெக்னிக். 25 மணி நேரம் ஃபோகஸ்டு ஒர்க், 5 மணி நேரம் பிரேக். இப்படி சைக்கிள்ஸ் போடுங்க. இது உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷா வைக்கும், ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நான் பர்சனலியும் இந்த டெக்னிக் யூஸ் பண்றேன், ரொம்ப எஃபெக்டிவ். இன்னொரு டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக், மல்டி டாஸ்கிங். நிறைய பேர் நினைப்பாங்க நாமும் ஒரே சமயத்துல பல விஷயங்கள் பண்றேன் அதனால ப்ராடக்டிவ்னு. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? மல்டி டாஸ்கிங் ப்ராடக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. உங்க பிரெயின் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஸ்விட்ச் பண்றப்போ அது ஃபோகஸை லூஸ் பண்ணுது. அதனால ஒரு சமயத்துல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க, அதை முடிங்க. அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போங்க. இது சிங்கிள் டாஸ்கிங், இது மோர் எஃபெக்டிவ். சரி, இதுதான் 4வது பழக்கம். டைம் மேனேஜ்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணுங்க. டைம் பிளாக்கிங், டூ லிஸ்ட், பொமோடோரோ டெக்னிக், சிங்கிள் டாஸ்கிங், ப்ரையாரிட்டைசேஷன், டிஸ்ட்ராக்ஷன் எலிமினேஷன். இவையெல்லாம் பண்ணுங்க. உங்க ப்ராடக்டிவிட்டி டபுள் ஆகும், உங்க சைட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 5வது பழக்கத்துக்கு போகலாம். நண்பர்களே, இப்போ வரைக்கும் நான் 4 பழக்கங்கள் சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியா கத்துங்க, ஆசெட்ஸை கிரியேட் பண்ணுங்க, நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் பண்ணுங்க. இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணினா நிச்சயமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர ஆரம்பிக்கும். ஆனா இப்போ நான் சொல்ல போற 3 பழக்கங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட். இவைதான் உங்களை ரொம்ப ஃபார் டேக் பண்ணும். இவைதான் உங்க சம்பாதிக்கிற ஸ்பீட்டை ட்ரிபிள் பண்ணும். இதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் என்னோட இருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ 5வது பழக்கத்துக்கு போகலாம். 5வது பழக்கம், உங்க மணிக்கு பணம் சம்பாதிக்கிற மென்டாலிட்டியை மாத்தி உங்க பசிவ் இன்கம் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப ரொம்ப குரூஷியல். பெரும்பாலான மனுஷங்க ஆக்டிவ் இன்கம்ல மட்டுமே ஃபோகஸ் பண்றாங்க. ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னா, நீங்க வேலை செஞ்சா தான் காசு வரும். நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணினா, கன்சல்டிங் பண்ணினா, சர்வீஸை ப்ரொவைட் பண்ணினா அதெல்லாம் ஆக்டிவ் இன்கம். நீங்க நின்னுட்டா இன்கம் நின்றுடும். ஆனா பசிவ் இன்கம்னா, நீங்க வேலை பண்ணாம இருந்தாலும் காசு வரும், நீங்க தூங்கும் போதும் காசு வரும், ஹாலிடேக்கு போனாலும் காசு வரும். இதுதான் உண்மையான வெல்த் கிரியேஷன். இதை விளக்குறதுக்கு ஒரு கதை சொல்றேன். சேலத்துல இருக்க ஒரு நண்பர், பேரு செந்தில், வயசு 46, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில சீனியர் டெவலப்பர். சம்பளம் 70,000 ரூபாய், நல்ல சம்பளம். ஆனா செந்தில் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாரு. அவரோட சீனியர் காலீக் கம்பெனியில பார்ட்னர், ஆனா அதிகமா ஒர்க் பண்றது மாதிரி தெரியல. ஆனா மாசத்துக்கு லட்சக்கணக்கில் காசு சம்பாதிக்கிறாரு. செந்தில் கேட்டாரு, எப்படின்னு. அந்த சீனியர் சொன்னாரு, நான் பசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன்னு. அவருக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, 2 இன்கம் வருது, ஸ்டாக் மார்க்கெட்ல டிவிடெண்ட் வருது, ஆன்லைன் கோர்ஸ் சேல்ஸ் இருக்கு, யூடியூப் சேனல் மூலமா ஆட் ரெவென்யூ வருது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்கம் இருக்கு. இப்படி மல்டிபிள் பசிவ் இன்கம் சோர்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு செந்தில் அதிர்ந்து போனாரு. ஆனா அவருக்கு ஒரு கேள்வி, இவையெல்லாம் பண்றதுக்கு இனிஷியல் கேபிட்டல் வேண்டாமான்னு. அந்த சீனியர் சொன்னாரு, ஆமா வேணும்,
ஆனா மிக குறைவு. உதாரணத்துக்கு ஆன்லைன் கோர்ஸ் பண்றதுக்கு எந்த கேபிட்டலும் வேண்டாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மொபைல் போன் போதும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு பிளாக் அல்லது சோஷியல் மீடியா பேஜ் போதும். ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் கேபிட்டல் வேணும். ஆனா அதை கூட சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது ரியல் எஸ்டேட் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. செந்தில் டிசைட் பண்ணாரு. அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணாரு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டிப்ஸ், டூல்ஸ், ரிவ்யூஸ், கோடிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. 6 மாசத்துல அவரோட பிளாக்ல நல்ல டிராபிக் வர ஆரம்பிச்சது. அவர் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணாரு. அப்ரூவ் ஆச்சு. முதல் மாசம் 300 ரூபாய், 2வது மாசம் 1,500 ரூபாய், 6வது மாசம் 15,000 ரூபாய். இன்னைக்கு அவரோட பிளாக் மூலமா மாசத்துக்கு 25,000 ரூபாய் பசிவ் இன்கம். அவர் டெவலப் பண்ற ஒர்க்க தொடர்றாரு. ஆனா பக்கத்துல ஒரு பசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் பில்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் மறுபடியும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ற பிளான்ல இருக்காரு. இன்னொரு ஸ்ட்ரீம். இந்த கதையில என்ன பாடம் இருக்கு? பசிவ் இன்கம் கிரியேட் பண்றது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. ஸ்மார்ட் ஒர்க் மீனிங் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அசெட்ஸ் பில்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட் பண்ணுங்க, உங்களோட டைம் வித்ட்ரா பண்ணுங்க, உங்க ஒர்க் ஸ்கேல் பண்ணுங்க. இப்போ பசிவ் இன்கம் சோர்சஸ் என்னன்னு பார்ப்போம். முதல் வழி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். நல்ல கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் வாங்குங்க. காலாண்டுக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் வரும். மாசத்துக்கு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா கூட 10 வருஷத்துல உங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிடும். அதுல இருந்து வருடத்துக்கு 15% டிவிடெண்ட் ஈல்ட் வரும். 2வது வழி ரியல் எஸ்டேட் ரெண்ட். நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, அதை ரெண்டுக்கு விடுங்க. மாசம் ரெண்ட் இன்கம். இப்போ நீங்க சொல்லலாம், எனக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற காசு இல்லைன்னு. பரவாயில்ல, ரியல் எஸ்டேட் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸ்ட்ராடா, பாசிவ் ஆர்கன், குயின் மாதிரி. அங்க சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்ட் இன்கம் ஷேர் பண்ணிக்கலாம். 3வது வழி பியர் டு பியர் லெண்டிங். நீங்க மத்தவங்களுக்கு லோன் கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குங்க. ஃபைன் பேக்ஸ், லேண்ட் பாக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ரிஸ்க் இருக்கு, ஆனா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 4வது வழி யூடியூப், பிளாக், பாட்காஸ்ட், கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஆர்ட் ரெவென்யூ, ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா பசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுங்க. 5வது வழி ஆன்லைன் கோர்ஸ், இ புக்ஸ் ஒரு தடவை கிரியேட் பண்ணுங்க. 1000 தடவை விற்கிறங்க, ராயல்டி வர்த்தடியே இருக்கும். 6வது வழி அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மற்றவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ணுங்க. ஒவ்வொரு சேலுக்கும் கமிஷன் வாங்குங்க. அமேசான் அஃபிலியேட், பிளிப்கார்ட் அஃபிலியேட், ஹாஸ்ட்கேட்டர் அஃபிலியேட், ப்ளூஹோஸ்ட் அஃபிலியேட் எல்லாம் இருக்கு. 7வது வழி லைசன்சிங் யுவர் ஸ்கில்ஸ். நீங்க போட்டோகிராஃபரா இருந்தா உங்க போட்டோஸை ஸ்டாக் போட்டோ சைட்ஸ்ல அப்லோட் பண்ணுங்க. டிசைனரா இருந்தா உங்க டெம்ப்ளேட்ஸை விற்குங்க. மியூசிஷியனா இருந்தா உங்க மியூசிக்கை லைசன்ஸ் பண்ணுங்க. 8வது வழி வெண்டிங் மெஷின்ஸ், ஏடிஎம். சின்ன சின்ன வெண்டிங் மெஷின்ஸ் வாங்கி பப்ளிக் பிளேசஸ்ல வைக்கலாம். மாசம் லீஸ் இன்கம் அல்லது ப்ராஃபிட் ஷேர். இது போன்ற பசிவ் இன்கம் சோர்சஸ் நிறைய இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, குறைஞ்சது 3 முதல் 5 பசிவ் இன்கம் சோர்சஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் மாசத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா டோட்டல் 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம். இதுதான் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். இதுதான் வெல்த் கிரியேஷன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க ஆக்டிவ் இன்கம் மூலமா சம்பாதிக்கிற பணத்தை பசிவ் இன்கம் ஆசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஃப்ரீலான்சிங் மூலமா மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுல 10,000 ரூபாய் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5,000 ரூபாய் ரியல் எஸ்டேட் கிரவுட் ஃபண்டிங்ல, 5,000 ரூபாய் யுவர் ஆன்லைன் கோர்ஸ் கிரியேஷன்ல. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுனா 2 வருஷத்துல உங்களுக்கு நல்ல பசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பில்ட் ஆயிடும். இன்னொரு ரியாலிட்டி, பாசிவ் இன்கம் பில்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது. நீங்க பேஷண்டா இருக்கணும், தொடர்ச்சியா ஒர்க் பண்ணணும். முதல் 6 மாசம் ரிசல்ட் தெரியாம இருக்கலாம். ஆனா 12வது மாசம், 24வது மாசம் பார்க்கும்போது உங்க பசிவ் இன்கம் எக்ஸ்போனன்ஷியலா வளர்ந்திருக்கும். கம்பவுண்டிங் எஃபெக்ட். இதுதான் பவர் ஆஃப் பசிவ் இன்கம். சரி, இதுதான் 5வது பழக்கம். பசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணுங்க. இப்போ 6வது பழக்கத்துக்கு போகலாம். இது உங்க மைண்ட் செட்டை கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். 6வது பழக்கம், கன்சியூமர் மென்டாலிட்டியை விட்டுட்டு கிரியேட்டர் மென்டாலிட்டியை டெவலப் பண்ணுங்க. இது என்னன்னா, பெரும்பாலான மனுஷங்க கன்சியூமர்ஸ். அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, சர்வீஸ் யூஸ் பண்றாங்க, கான்டென்ட் பார்க்கறாங்க, ஆனா கிரியேட் பண்றது இல்லை. அவங்க மணி ஸ்பெண்ட் பண்றாங்க, ஆனா earn பண்றது இல்லை. இந்த மென்டாலிட்டியை மாத்தணும். நீங்க ஒரு கிரியேட்டர் ஆக வேண்டும். ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் பணம் உங்களுக்கு வரும். இதை விளக்குறதுக்கு ஒரு கதை சொல்றேன். மதுரையில இருக்க ஒரு நண்பர், பேரு குமார், வயசு 39, ஒரு பிரைவேட் கம்பெனியில HR மேனேஜர். நல்ல சம்பளம். ஆனா அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்தது.
ஒவ்வொரு வீக்கெண்ட்லும் நெட்ஃபிளிக்ஸ்ல சீரீஸ் பார்ப்பாரு, அமேசான்ல ஷாப்பிங் பண்ணுவாரு, ஸ்விக்கி ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணுவாரு, இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மாசத்துக்கு அவரோட ஸ்பெண்டிங் 15,000 ரூபாய் அப்புறமா. ஆனா எக்ஸ்ட்ரா ஏர்னிங் இல்ல, அவரு ஒரு கன்சியூமர். ஒரு நாள் அவரோட நண்பர் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, குமார், நீ எவ்வளவு டைம் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கிறியோ அதே டைம் நீ கான்டென்ட் கிரியேட் பண்ணா என்ன ஆகும்? நீ எவ்வளவு பணம் ஷாப்பிங்ல செலவழிக்கிறியோ அதே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? குமாருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அவர் டிசைட் பண்ணாரு, இன்னைக்கு முதல் நான் ஒரு கிரியேட்டர் ஆக போறேன்னு. குமார் ஆரம்பிச்சாரு ஒரு யூடியூப் சேனல். HR ரிலேட்டட் டிப்ஸ், கேரியர் கைடன்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். அவருக்கு இந்த ஏரியாவில் நல்ல நாலேஜ் இருந்தது. ஆனா அவர் இதுவரைக்கும் ஷேர் பண்ணல. இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல் வீடியோ 15 வியூஸ், 2வது வீடியோ 40 வியூஸ், 10வது வீடியோ 200 வியூஸ், 3வது மந்த் வச்சா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு, 6வது மந்த் 10,000. சோ இன்னைக்கு குமாரோட சேனல்ல 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், மாசத்துக்கு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம். இதுவும் அவர் கன்சியூமர் மென்டாலிட்டியை விட்டுட்டு கிரியேட்டர் மென்டாலிட்டியை எடுத்ததால தான். இப்போ நீங்க பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டைம் கன்சியூம் பண்றதுல செலவழிக்கிறீங்க. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், சோனி லிவ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாமே கன்சம்ஷன். இந்த டைம்ல பாதியை எடுத்து கிரியேஷன்ல செலவழிங்க. ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுங்க, ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணுங்க, ஒரு ட்விட்டர் த்ரெட் எழுதுங்க, ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பணம் தரும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கிரியேட்டர் மென்டாலிட்டினா வெறும் கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்ல, ப்ராடக்ட் கிரியேஷன் கூட. நீங்க ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். இதையெல்லாம் ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, எட்சி மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல விற்கலாம். நீங்க ஒரு கிரியேட்டர் ஆகுறீங்க, அல்லது நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம். இ-புக், ஆன்லைன் கோர்ஸ், பிரீமியம் நியூஸ் லெட்டர், மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம், டெம்ப்ளேட்ஸ், பிளக்கின்ஸ், ஆப், இதெல்லாம் கிரியேட் பண்ணி விற்கலாம். இதுவும் கிரியேட்டர் மென்டாலிட்டி தான். இன்னொரு வழி, சர்வீஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பர்டைஸை பேக்கேஜ் பண்ணி சர்வீஸா கொடுங்க. ஃபைனான்சியல் பிளானிங் சர்வீஸ், வாஸ்து கன்சல்டிங், நியூட்ரிஷன் கோச்சிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், கேரியர் கவுன்சிலிங், பிசினஸ் கன்சல்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ், வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ், கிராஃபிக் டிசைன் சர்வீஸ், எதுவா இருந்தாலும் அதை ஒரு சர்வீஸா பேக்கேஜ் பண்ணி விற்குங்க. இதுவும் கிரியேட்டர் மென்டாலிட்டி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கிரியேட்டர் மென்டாலிட்டி டெவலப் பண்றதுக்கு நீங்க டெய்லியோர்ஸை ஆக்செப்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ்ட் வீடியோ வைரல் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸ்ட் ப்ராடக்ட் விற்காது, ஃப்ரெண்ட்ஸ்ட் சர்வீஸ் புக் ஆகாது, அது சரிதான். ஆனா நீங்க தொடர்ந்து கிரியேட் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, இட்ரேட் பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல நிச்சயமா சக்சஸ் வரும். தாமஸ் எடிசன் 1000 தடவை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் பல்ப் இன்வென்ட் பண்ணாரு. நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னொரு டிப், கிரியேட்டர் மென்டாலிட்டி வந்தா உங்க கன்சம்ஷன் பேட்டர்ன் மாறும். நீங்க மத்தவங்க கான்டென்ட் பார்க்கும் போதே அவங்க எப்படி இதை பண்ணினாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினாங்க, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணினாங்க, நானும் இதை எப்படி பண்ணலாம்னு யோசிப்பீங்க. அது உங்க லேர்னிங்கை ஸ்பீட் அப் பண்ணும், உங்க கிரியேட்டிவிட்டியை இன்ஸ்பயர் பண்ணும். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், நான் என்ன கிரியேட் பண்றது, எனக்கு யூனிக் ஐடியா இல்லைன்னு. நண்பர்களே, உலகத்துல கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், யூனிக் பெர்ஸ்பெக்டிவ், யூனிக் ஸ்டோரி இருக்கு. அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க எதையாவது கத்துக்கிட்டீங்களா, அதை டீச் பண்ணுங்க. நீங்க எதையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா, அதை ஷேர் பண்ணுங்க. நீங்க எதையாவது சால்வ் பண்ண முடியுமா, அதை சால்யூஷனா கொடுங்க. இதுதான் கிரியேஷன். இன்னொரு விஷயம், கிரியேட்டர் மென்டாலிட்டி வந்தா உங்க வேல்யூ மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க வேல்யூ கிரியேட் பண்றீங்க. மார்க்கெட் வேல்யூ கிரியேட்டர்ஸ் ரிவார்ட் பண்ணும். நீங்க கன்சியூமரா இருந்தா எப்பவும் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கிரியேட்டரா இருந்தா பணம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எந்த பக்கம் இருக்க விரும்புறீங்க? சரி, இதுதான் 6வது பழக்கம். கன்சியூமர் மென்டாலிட்டியை விட்டுட்டு கிரியேட்டர் மென்டாலிட்டியை எடுங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுங்க, சர்வீஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை, நாலேஜை, ஸ்கில்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் பணம் வரும். இப்போ கடைசி பழக்கத்துக்கு போகலாம். இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன். 7வது பழக்கம், உங்க ஹெல்த்தை, எனர்ஜியை மேனேஜ் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நீங்க ஹெல்த்தியா இல்லைன்னா அதை என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க உடல் நலமா இல்லைன்னா உங்களால வேலை பண்ண முடியாது. உங்க எனர்ஜி இல்லைன்னா உங்க ப்ராடக்டிவிட்டி இறங்கிடும். அதனால ஹெல்த் எல்லாத்துக்கும் முதல்ல வரணும். இது ஒரு ஃபவுண்டேஷன். இது இல்லாம மத்த எல்லா பழக்கங்களும் ஒர்க் ஆகாது. இதை விளக்குறதுக்கு ஒரு கதை சொல்றேன். விழுப்புரத்துல இருக்க ஒரு நண்பர், பேரு மணிகண்டன், வயசு 44, ஒரு IT கம்பெனியில சீனியர் மேனேஜர், நல்ல சம்பளம், நல்ல பொசிஷன். ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை,
அவரு நாள் முழுக்க உட்காந்து வேலை பண்றாரு, எக்ஸர்சைஸ் பண்றதில்ல, ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறாரு, தூக்கம் குறைவு, ஸ்ட்ரெஸ் அதிகம். அவருக்கு எப்பவும் டயர்டுன்னு ஃபீல் ஆகுது. வீக்கெண்ட்ல வந்தா சோம்பலா இருக்கும். ஃபேமிலி ஒய்த் என்ஜாய் பண்ண முடியாது. சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எனர்ஜி இல்ல. அவர் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனாரு. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர், ப்ரீ டயபிட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால், அதோட வெயிட் அதிகம். இப்படியே போனா 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வரலாம்னு. மணிகண்டனுக்கு ஷாக் ஆச்சு. அவருக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க. அவர் எதுக்காக உழைக்கிறாரு? ஃபேமிலிக்காக தான். ஆனா அவரே ஹெல்த்தியா இல்லைன்னா எப்படி ஃபேமிலியை கவனிப்பாரு? அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. இன்னைக்கு முதல் எனக்காக ஹெல்த்தியா இருப்பேன்னு அவர் ஆரம்பிச்சாரு. காலையில 6 மணிக்கு எழுந்திருந்து 1/2 மணி நேரம் வாக்கிங், ஒயர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜங்க் ஃபுட் குறைச்சாரு. ஹோம் காக்டு ஃபுட் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சாரு. ராத்திரி 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சாரு. 3 மாசத்துல அவருக்கு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சது. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு, வெயிட் குறைஞ்சது, பிளட் பிரஷர், சுகர் லெவல் நார்மல் ஆச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு மென்டல் கிளாரிட்டி வந்தது. புதுசா ஐடியாஸ் வர ஆரம்பிச்சது. ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் சைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு மணிகண்டன் ஹெல்த்தியா இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இதெல்லாம் அவர் ஹெல்த்தை ப்ரையாரிட்டி பண்ணினதால தான். இப்போ உங்களுக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். முதல் டிப், ரெகுலர் எக்ஸர்சைஸ். நாளைக்கு குறைஞ்சது 30 மணி நேரம் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. வாக்கிங், ஜாக்கிங், யோகா, ஜிம், ஸ்விம்மிங், சைக்கிளிங், என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. உங்க பாடி மூவ் பண்ணணும். அது உங்க எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும், உங்க மூட்டை இம்ப்ரூவ் பண்ணும், உங்க கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். 2வது டிப், ஹெல்தி ஈட்டிங். ப்ராசஸ்ட் ஃபுட், சுகர், அதிக எண்ணெய் எல்லாம் குறையும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், புரோட்டீனை அதிகமா சாப்பிடுங்க. வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க பாடி ஒரு மெஷின், நல்ல ஃபியூவல் போட்டாதான் நல்லா ஒர்க் பண்ணும். 3வது டிப், குவாலிட்டி ஸ்லீப். ராத்திரி 7 முதல் 8 மணி நேரம் தூங்குங்க. ஸ்லீப் உங்க பாடியை ரிகவர் பண்ணும், உங்க பிரெயினை ரெஸ்ட் பண்ணும், உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். குவாலிட்டி ஸ்லீப் இல்லாம உங்க ப்ராடக்டிவிட்டி டவுன் ஆயிடும். 4வது டிப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸர்சைசஸ், மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் உங்க எல்லா திறமைகளையும் கெடுத்துடும், உங்க ஹெல்த்தை நாசம் பண்ணிடும். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்குங்க. 5வது டிப், ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க. பிரெவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர். ஏர்லி டிடெக்ஷன் உங்க உயிரை காப்பாத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மென்டல் ஹெல்த் கூட முக்கியம். நீங்க மென்டலியா ஃபிட்டா இல்லைன்னா உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. மென்டல் ஹெல்த் கவனிக்க ஒரு சில விஷயங்கள். நெகட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் பீப்புள் எல்லாத்துக்கும் தூரம் இருங்க. பாசிட்டிவ் கான்டென்ட் படிங்க. பாசிட்டிவ் பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கிராட்டிடியூட் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. ஹாபிஸ், பேஷன்ஸுக்கு டைம் கொடுங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொரு பாயிண்ட், உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும்னா உங்க ஹேபிட்ஸை மாத்தணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், லேட் நைட் பார்ட்டிஸ், ஓவர் ஈட்டிங், செடண்டரி லைஃப் ஸ்டைல் எல்லாம் விடுங்க. ஹெல்த்தியான ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுங்க. இயர்லி ரைசிங், மார்னிங் ஒர்க் அவுட், ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட், ரெகுலர் மீல்ஸ், வாட்டர் இன்டேக், ஈவினிங் வாக், குவாலிட்டி ஸ்லீப், இதையெல்லாம் ஒரு ரூட்டீனா பண்ணுங்க. 3 மாசத்துல அது ஹேபிட் ஆயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், ஹெல்த்தை எப்படி ப்ரையாரிட்டி பண்றது? என்னோட ஷெட்யூல் ரொம்ப பிஸியா இருக்குன்னு. நண்பர்களே, உங்க ஹெல்த் எல்லாத்துக்கும் முதல்ல. உங்க ஹெல்த் இல்லாம நீங்க எதையும் என்ஜாய் பண்ண முடியாது. உங்களோட வெல்த், சக்சஸ், ஹாப்பினஸ் எல்லாமே உங்க ஹெல்த்ல தான் பில்ட் ஆகுது. அதனால டைம் இல்லைன்னு எக்ஸ்கியூஸ் போடாதீங்க. டைம் கண்டுபிடிங்க. ஹெல்த் முதல்ல, எல்லாம் அதுக்கப்புறம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உங்க ஹெல்த் நல்லா இருந்தா உங்க ப்ராடக்டிவிட்டி டபுள் ஆகும். நீங்க அதிக நேரம் ஒர்க் பண்ண முடியும். நீங்க அதிக எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடியும். நீங்க அதிக கிரியேட்டிவிட்டியோட ஒர்க் பண்ண முடியும். நீங்க அதிக ஃபோகஸோட ஒர்க் பண்ண முடியும். இதனால உங்க ஏர்னிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். உங்க ஹெல்த்தில இன்வெஸ்ட் பண்றது உங்க ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்றது மாதிரி தான். சரி, இதுதான் 7வது பழக்கம். ஹெல்த்தை, எனர்ஜியை மேனேஜ் பண்ணுங்க. ரெகுலர் எக்ஸர்சைஸ், ஹெல்த்தி ஈட்டிங், குவாலிட்டி ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரெகுலர் செக்அப்ஸ், மென்டல் ஹெல்த், இதையெல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணுங்க. உங்க ஹெல்த் தான் உங்க வெல்த். நண்பர்களே, இப்போ நான் 7 பழக்கங்களையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். 1, தொடர்ச்சியா கத்துங்க. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம். புதுசா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. 2, நேரத்தை பணமாக மாத்துறதை நிறுத்துங்க. ஆசெட்ஸை பணமாக மாத்துங்க. ஆசெட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. 3வது, நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. புதுசா மனுஷங்களை சந்திங்க, வேல்யூ கொடுங்க. 4வது, டைம் மேனேஜ்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணுங்க. டைம் பிளாக்கிங், டு டூ லிஸ்ட், சிங்கிள் டாஸ்கிங். 5வது, பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணுங்க. மல்டிபிள் இன்கம் சோர்சஸ் கிரியேட் பண்ணுங்க. 6வது, கன்சியூமர் மென்டாலிட்டியை விட்டுட்டு கிரியேட்டர் மென்டாலிட்டியை எடுங்க. கான்டென்ட், ப்ராடக்ட், சர்வீஸ் கிரியேட் பண்ணுங்க.
7 ஹெல்த், எனர்ஜியை மேனேஜ் பண்ணுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். இந்த 7 பழக்கங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு நிச்சயமா எக்ஸ்ட்ரா இன்கம் வர ஆரம்பிக்கும். வருஷம் முடியறதுக்குள்ளார நீங்க மாசத்துக்கு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், சம்பளம் இல்லாமலேயே. இது என்னோட வாக்குறுதி இல்ல, இது உங்க உழைப்புல நம்பிக்கை. ஆனா நண்பர்களே, இந்த பழக்கங்கள் வெறும் தியரி இல்ல, இதை நீங்க ஆக்ஷனில கொண்டு வரணும். இன்னைக்கே ஆரம்பியுங்க. டுமாரோ பண்றேன்னு சொல்லாதீங்க. டுமாரோ நெவர் கம்ஸ். இன்னைக்கே இப்பவே ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க. ஒரு ஸ்கில் லேர்னிங் கோர்ஸ் என்ரோல் பண்ணுங்க. ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு லிங்க்டின் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. ஒரு டைம் பிளாக் ஷெட்யூல் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதுங்க. ஒரு வாக்கிங் ஷூஸ் வாங்குங்க. என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கே ஆரம்பியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க இந்த ஜெர்னில தனியா இல்ல. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மனுஷங்க இதே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சைடு இன்கம் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. சிலர் சக்சஸ் அடைகிறாங்க, சிலர் ஃபெயில் ஆகுறாங்க. வித்தியாசம் என்னன்னா, சக்சஸ் அடைகிறவங்க தொடர்ந்து முயற்சி பண்றாங்க, ஃபெயில் ஆனாலும் கைவிடுறது இல்லை. உங்களும் அப்படி இருங்க. ஃபெயிலியர் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ண விரும்புறேன். தி 100 ரூபாய் ஸ்டார்ட் அப் பை கிறிஸ் கில்லெபோ. இந்த புக் ரொம்ப பவர்ஃபுல். குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லுது. நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்கு, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த புக் படிச்சா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த புக்கோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், கண்டிப்பா படியுங்க. இன்னொரு புக் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், Rich.Poor பை ராபர்ட் கியோசாகி. இது ஒரு கிளாசிக் புக். ஃபைனான்சியல் எடுகேஷன் பத்தி சொல்லுது, பணம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுது, அசெட்ஸ் வெர்சஸ் லயபிலிட்டிஸ் பத்தி சொல்லுது. இந்த புக் படிச்சா உங்க ஃபைனான்சியல் மைண்ட் செட் கம்ப்ளீட்லி மாறிடும். இதோட லிங்க் கூட நான் டெஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், படியுங்க, லைஃப் சேஞ்ச் ஆகும். சரி நண்பர்களே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காலீக்ஸ் கூட. அவங்களுக்கும் இது உதவும். அதுதான் எனக்கு பெரிய ரிவார்ட். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் இது மாதிரி ஃபைனான்ஸ், சைட் இன்கம், பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தி ரெகுலரா வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்க இந்த 7 பழக்கங்கள்ல எதையாவது ட்ரை பண்ணினீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்டோரி மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம். நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன், ரிப்ளை பண்றேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்றேன். அதனால கமெண்ட் செக்ஷன்ல ஆக்டிவா இருங்க. இறுதியா நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் கொடுக்கணும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்குது. நீங்க உங்க ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுங்க, உங்களுக்கே ஒரு நல்ல லைஃப் கொடுங்க. இதுக்கு தான் நீங்க உழைக்கிறீங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு மீன்ஸ், கோல் இல்ல. கோல் ஹாப்பினஸ், ஃப்ரீடம், பீஸ் ஆஃப் மைண்ட். அதை அடையுங்க. உங்களால முடியும். நான் உங்களை நம்புறேன், நீங்களும் உங்களை நம்புங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நேரம், உங்க அட்டென்ஷன் கொடுத்ததுக்கு நன்றி. நான் உங்களுக்காக இந்த வீடியோவை பண்ணினேன். இது உங்களுக்கு உதவும்னு நம்புறேன். Meet you in the next video. அது வரைக்கும் take care, stay healthy, keep learning, keep earning. All the best. Peace. On him.